நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது பிரச்சாரங்கள் எல்லாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், மு.க. ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், இந்த 3 பேருக்குள்ளான அந்த வார்த்தை முதல் ரொம்ப ஒரு லெவலை தாண்டுதோ அப்படின்ற ஒரு லெவலையும் தாண்டல. கடந்த கால அரசியலை பார்த்தவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லைன்னு தெரியும். ஏதோ எடப்பாடி ஆபாசமாக பேசிட்டாருன்றாங்க. எம்ஜிஆர் செத்துட்டாரு, எங்களுக்கு தகவல் வந்துருக்குது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிச்சு சிஎம் ஆகிடணும், அவர் உயிரோடு வந்தார்னா அவர் திரும்ப ஆட்சியை கொடுத்துருன்னு ஓப்பனாக கருணாநிதி 84 டிசம்பர் எலெக்ஷனில் பேசினார். இந்திரா காந்தி செத்து வந்த எலெக்ஷனில். அப்போ எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் இருக்குது. மவுத்லெஸ்ஸுக்கு ஒரு ஓட்டு, மதர்லெஸ்ஸுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. மவுத்லெஸ்னா எம்ஜிஆருக்கு ஒரு ஓட்டு, மதர்லெஸ்னா காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. காலகாலமாக நடக்கிறது தான் இது நடக்கக்கூடாது. ஆபாச பேச்சுக்கள், தனி மனித தாக்குதல்கள் நடக்கக்கூடாது. ஆனால் இது ஒன்றும் புதுசுன்னு நினைக்காதீங்க. திமுக அவர்கள் செய்த தனி மனித தாக்குதல்களை விட வேறு யாரும் தமிழக அரசியல், இந்திய அரசியலையும் மேற்கொண்டது கிடையாது. அதனால் எடப்பாடி பேசுனது ஏதோ புதுசு நினைக்காதீங்க. அவர் பேசியிருக்கக்கூடாது, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதுக்கு கடந்த கால வரலாறு உண்டு. இப்போ இவங்க நீ காலில் தவிழ்ந்து போனேன்னு திரும்ப திரும்ப அதையே பேசும்போது அவர் தன்னுடைய எதிர்வினை எடுத்து வைக்கிறார். இல்லை, அவர் ஒரு விஷயம் பேசுறாரு, இவர் பால் டாயில்ன்ற மாதிரி ஒரு விஷயம். அவங்க கடந்த காலத்தில் நடந்ததுங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது புதுசாக ஒரு பேர். முதல்ல இது என்னங்க அரசியல்? கேவலமா இல்லையா? இது தப்பு, பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. மக்கள் பிரச்சனைகள்லேருந்து திமுக தப்பிச்சு போகிறதுக்கு இது வழிவகுக்குது. 5 வருஷம் ஆட்சியோட அவலங்களை பேசுங்க. அதை பேச முடியாமல் பால்டாயில் அது இதுன்னு பேசலாம். ஆனால் ஏன் வருது அது? நீ காலை தவிர்த்து போய் சீட்டு வாங்கினன்றாங்க. 12 வருஷத்துக்கு மேலே ஜெயலலிதா பீரியட் நடந்து எடுத்து அவர் பேசுகிறாரு. புதுசு ஒன்றுமே இல்லை மார்ஷல். நத்திங் இஸ் நியூ. ஓல்ட் டெஸ்டமென்ட் படிச்சிருக்கீங்களா? நத்திங் நியூ அண்டர் த சன். இந்த சூரியனுக்கு எதுவும் புதியதில்லை. அதான் புதுசு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செகண்ட் ரவுண்டு பிரச்சாரம், இதுக்கு முன்னாடியே போனாரு, ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு செகண்ட் ரவுண்டாக எப்படி இருக்கு அவருக்கானது? அது தெரியலங்க. அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் கூடுதலாக அட்ராக்ஷன் கூடியிருக்குன்றாங்க. ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் ரிசப்ஷன் கூடியிருக்குது. அது அது ட்ரெண்டை மாற்றுமான்னு நம்மளால் தெரியல முடியல. ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தான், அதில் சந்தேகம் இல்லை. 4 முனை போட்டு டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்ன்ற என்னுடைய கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பட் எடப்பாடியோட பிரச்சாரம் கடந்த 4 நாட்களாக ஓரளவு மக்கள் மத்தியில் கூடுதல் வரவேற்பை பெற தொடங்கி இருக்கிறது. அது திமுகவுக்கு கவலை தரும் செய்தி தான். இவங்க நினைச்ச அளவுக்கு பேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது ஏடிஎம்கே. இல்லை, அதை எப்படி பார்க்கணும்? ஸ்டாலின், அதாவது டிஎம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஈக்குவலாக போகுதா? அதையும் தாண்டி அது ஈக்குவலாக ஈக்குவலை நோக்கி நகருது. அதை தாண்டி போகல. கண்டிப்பாக டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இன்னமும் டிஎம்கே தான் லீடிங்ல இருக்குன்னு எனக்கு தோணுது. டிஎம்கே இன் மை அசஸ்மெண்ட் டிஎம்கே தான் லீடிங்ல இருக்கு. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல டிஎம்கே கண்டிப்பாக அவங்க முன்னணியில் இருக்காங்க. தேர் அஹெட்ன்றதுல சந்தேகம் கிடையாது. அடுத்த 10 நாட்கள் களத்தை மாற்றக்கூடிய 10 நாட்களாக அப்படி தெரியலங்க. அடுத்த 10 நாள்ல வேற எதுவும் நியூ டெவலப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும். நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் பெரிய அளவிலான சம்பவங்கள். எஸ், பெரிய அளவிலான சம்பவங்கள், பெரிய அளவிலான ரெவலேஷன்ஸ், பெரிய அளவிலான ஏதோ வெடித்து கிளம்பக்கூடிய சம்பவங்கள், செய்திகள் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் இருந்துன்னா அது ஒரு அரசியல். ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேச முடியும். அதிருப்தி பெரும்பாலும் இருக்கு அப்படின்றது ரொம்ப நாளா பேசுறீங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட போக முடியல பெரிய அளவில் ஓட்டு? அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த 5 வருஷம் எதிர்கட்சி ரோல பிளே பண்ணல. அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது 4.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் எப்படி எதிர்கட்சி தலைவராக திறம்பட செயல்பட்டாரோ அந்த அளவுக்கு எடப்பாடியால் திறம்பட எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியல. 2வது பிஜேபியோட அவங்க போய் மறுபடியும் சேர்ந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு ஏற்பட்டது. அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே நாளாச்சு. மொள்ளமா அதுலேருந்து மீண்டு வந்த பிறகு விஜய் ஃபேக்டர் மேலே எழும்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லாமே எடப்பாடிக்கு அதிமுக எதிராக தான் நிற்குது. மீடியா ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு சார். கடுமையாக உழைக்கிறாரு, அதில் சந்தேகம் இல்லைங்க. முதல்ல கேம்பெயினுக்கு அவர் தான் போனார், ஸ்டாலின் அப்புறம் தான் போனார். கடுமையான உழைப்பாளி தான். பட் அவங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு உழைக்கிற உழைப்பை 4.5 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்பட்டு இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இஷ்யூஸ் எடுத்துகிட்டு போய் மக்கள் கிட்ட பிரச்சாரத்துக்கு போகிறது, கூட்டணி அமைக்கிறதுலையும் தவறு செஞ்சுட்டாரு. வெளியில் பர்செப்ஷன் வைஸ் தேமுதிகவெல்லாம் வெளியில் விட்டுறக்கூடாது, அது விட்டுட்டாரு அவர். லோகேஷ்சாமி என்ன சொல்கிறாரு? என்னோட ஒரே எய்மு எடப்பாடிக்கு பாடம் புகட்டுறதான்றார். இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக அந்த ஓட்டை வாங்குறதுக்கு 6 பேர் இருக்காங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்டை வாங்குறதுக்கு. என்டிஏ ஒரு பக்கம், எடப்பாடி பிஜேபி, பாமக உள்ளிட்ட அமமுக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், விஜய். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் வேல்முருகன், அப்புறம் சசிகலா ராமதாஸ், அப்புறம் கிருஷ்ணசாமி. 7 முனை போட்டி தான் இது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு 30 தொகுதியிலேருந்து அடிப்பாங்க. இந்த 3 பேர், கடைசி 3 பேர். மற்ற 3 பேர் என்டிஏ அண்ட் விஜய் அண்ட் சீமான் த்ரூஅவுட் தமிழ்நாடு அடிப்பாங்க. அப்போ டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு 6 சதவீதங்க. 35% குறையாம திமுக எப்படி வாங்கும்? மிச்சம் இருக்க 65, 7, 6 உடையுது. ஈஸியாக
160 170 சீட் வரைக்கும் கூட எகிரலாம். நம்பர்ஸ் கேம் வச்சு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக எதிராக இருக்க ஓட்டு உடையுது. ஈஸியாக 160 கிராஸ் பண்ணி போகலாம். அவங்க அலைன்ஸ் 170 வரைக்கும் கூட போகலாம். அப்படி ஒரு கணிப்பு இருக்குது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் இவங்க 6 பேரும் சண்டை போடுறது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸுக்கு தான். அந்த கேக்கை எடுத்துக்கிறதுக்கு தான் 6 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. நீங்கள் என்றைக்குமே அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா ஒரு ஆளும் கட்சியை வீழ்த்துவது என்பது கடினம். ரொம்ப சிம்பிள் இது. அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா ஆளுங்கட்சியோட வெற்றியை வந்து தடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். அன்லஸ் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகிறாங்களோ டிஎம்கே? இல்லை அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு ஆசையும் நம்பிக்கையும் இருக்க அளவுக்கு பயமும் இருக்கு. ஆசை இருக்கு, இன்னொரு டேர்ம் நம்ம வாங்கிடணும். அது நேச்சுரல், எல்லா கட்சிக்குமே இருக்கும். நம்பிக்கை இருக்காது, சில கட்சிகளுக்கு இருக்காது, சில கட்சிகளுக்கு தான் இருக்கும். திமுகவுக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்கு, நம்ம ஜெயிச்சுடுவோம், 2வது தக்க வச்சுப்போம். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு இணையா, இந்த ரெண்டுத்துக்கு இணையா பயமும் இருக்கு, தோத்துருவோமோன்ற பயம். அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப 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 கடுமையாக உழைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாராட்டணும் திமுகவை. முதலமைச்சர்லேருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் வரைக்கும், கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் அவங்க கட்சியோட வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இவ்வளோ கடுமையான உழைப்பு வந்து நான் பார்த்ததில்லை. உண்மையிலேயே வந்து டாப் டு பாட்டம், தலையிலேருந்து வால் வரைக்கும் மிக 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 கடுமையாக 24 மணி நேரமும் அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த உழைப்பை பார்க்கும் பொழுது அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று தான் தோன்றுகிறது. ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் தான், முயற்சி திருவினையாக்கும். நான் திமுக இப்படி உழைச்சி நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த திமுக சந்தித்த தேர்தல்கள்லேருந்து, நான் 91லேருந்து பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு முயற்சி அவர்கள் 21ல் ஸ்டாலின் உழைச்சாரு கொரோனா காலத்தில். பட் அதை விட அதிகமாக இப்போ உழைக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவங்க மெஷினரியே உழைக்குது. ஆங்கிலத்தில் சொன்னால் they are not leaving any stone unturned. ஒரு சின்ன துரும்ப கூட அவங்க விடலை. அதை கூட வந்து தங்களுக்கு சாதகமாக்கணும்னு பார்க்குறாங்க. அவர்களுடைய முயற்சியை வைத்து பார்க்கும் பொழுது மார்ஷல் எனக்கு வந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் என்று தோன்றுது. ஒரு பக்கம் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் கனிமொழி, இந்த மாதிரியான போறது ஒவ்வொருத்தரும் அவங்க மட்டும் இல்லை, ஃபேமிலி மட்டும் இல்லை, கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் நான் சொன்னேன். அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாம் வழிச்சிட்டு இருக்காங்க, மறுக்கல. அதை விட முக்கியமானது லாஸ்ட் மைல்ல இருக்கக்கூடிய கடைசி தொண்டன் வரைக்கும் வேலை செய்யறாங்க. அவங்களோட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கேல நான் பேசி பார்த்த வரையில் 90% மேல் தலைவர்கள், தொண்டர்கள் யாருக்குமே மீண்டும் ஆட்சியை தக்க வைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. இது திமுகவுக்கான தேர்தல் தான் அவங்க நம்புறாங்க. டன் டீல்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஷார்க்கு கான்ட்ரடிக்ஷன் அது. அந்த பக்கம் டிஎம்கேல வந்து எப்படியும் நாங்கள் ஜெயிச்சோம்னு அவங்களுக்கு வந்து ஒரு மனப்பூர்வமாக உளப்பூர்வமான நம்பிக்கை இருக்கு. அதுக்கேற்ற பயமும் இருக்கு, அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கு. ஏடிஎம்கேல சோர்வில் தான் இருக்காங்க. அவங்க தோல்வி மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. தோல்விகள் வரலாம், தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. அதிமுக கிட்ட நான் பார்ப்பது இதுவரை எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு தோல்வி மனப்பான்மை அவர்களுக்கு வந்துவிட்டு, நம்ம தோக்க போறோன்ற அந்த ஒரு மைண்டு வந்துடுச்சு அவங்களுக்கு. அது வரக்கூடாது, அது வந்துடுச்சு. ஸோ அதிகம் அன்லெஸ் மிரக்கல், ஏதாவது பேரதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய திமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. கம்ஃபர்டபுளாகவே வந்துடும் தான் எனக்கு தோணுது. நம்பர்ஸ் உடையுதுங்க, 6 7 உடையுதுங்க. இதையோ மீறி தோத்தாங்கன்னா அது ஜனங்க தூக்கி அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு வாய்ப்பு குறைவு எனக்கு தெரிஞ்சு. பெரிய அளவிலான பெண்கள் ஆதரவு எங்க சார் இருக்கு? அது பிஜேபி விஜய் பக்கம் ஓரளவு திரும்புதுன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நான். பட் வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த வாக்கு கொண்டு போய் சேர்க்குமான்னு தெரியாது. அகைன் திமுகவுக்கும் பெண்கள் ஆதரவு இருக்குது, அப்படி மொத்தமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை நம்ம இப்போ கவனிக்கணும். இதில் லூசர் வந்து ஏடிஎம்கே தான். 10,000 ரூபா தரன் இருக்காரு, அதெல்லாம் ஒன்று வாஷிங் மிஷின் தரன் இருக்காரு. அதெல்லாம் வந்து நீங்கள் அதை வச்சுலாம் நீங்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க. ஏழாம் விடுவீங்க. நீங்கள் கையில் கிடச்சிட்டு இருக்கக்கூடிய 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காரு ஸ்டாலின், நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன்னா அப்படிலாம் நீங்கள் மொத்தமாக மக்களை கூறு போட்டு வித்துற முடியாது. புதுசாக என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்கள். புதுசாக எதை பற்றி பேசுறீங்க? இவங்க நிறைய நலத்திட்டங்களெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதை குறைச்சி மதிப்பிட முடியாது இந்த 5 ஆண்டுகள். அதெல்லாம் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. என்ன ஒன்று உங்களுக்கு வந்து நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இவங்க வந்து இவர்கள் மீது இருக்கக்கூடிய வருத்தம் திமுக மீதுன்றது, கோபம் எல்லாம் இப்போ என்னை போன்றவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஊழலோ அல்லது குடும்ப அரசியலோ கூட கிடையாது. அது எல்லாரும் தான் பண்ணிட்டு போகிறோம். பட் அந்த விமர்சிப்பவர்கள் அவங்க கையாளக்கூடிய முறை எல்லாத்தையும் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான். அதாவது மனிதர்களை அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை தான் அவர்கள் மீதான நம்முடைய கோபத்துக்கு காரணம். ஊழலோ குடும்ப அரசியலோ கிடையாது, எல்லாரும் தான் பண்ணுறோம். அவங்களுக்கு சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா எஸ், விசிபிளாக டெவலப்மெண்ட் இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. அதெல்லாம் எந்த சந்தேகமுமே கிடையாது. கரப்ஷன் அது ஈக்குவலாக ஒரு பெரிய இஷ்யூவாக தான் வந்திருக்குது. அண்ட் லா அண்ட் ஆர்டர் அது ஒரு பெரிய சிக்கல். களத்தில் அது ஒர்க் அவுட் ஆகுது. அது லா அண்ட் ஆர்டரும் பெண்கள் பாதுகாப்பும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை.
அது ஒரு ஆக்சுவலாக லா அண்ட் ஆர்டர் இஸ் a சீரியஸ் ப்ராப்ளம். போதைப் பொருள் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். பெண்கள் பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இது எல்லாத்தையுமே கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த எல்லா இஷ்யூஸையுமே இதெல்லாம் இந்த அரசுக்கு சவால் தான். ஆனால் என்ன அவங்களுக்கு ஒரு லாபம் நிம்மதி பெருமூச்சு ஸ்டாலின் விடலான்னா, இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஆக்ஷன் பிளான் இல்லை, புத்தி இல்லை. ஒரு பெனிக்ஸ் ஜெயராஜோட கஸ்டோடியல் டெத்தை திமுக யூஸ் பண்ண மாதிரி ஒரு அஜித்குமார் கேஸை ஏன் ஏடிஎம்கேவில் யூஸ் பண்ண முடியல? ஒரு விளாத்திகுளம் பெண்ணு 17 வயசு சின்ன பொண்ணு குழந்தாவ அவளோட மரணத்தை ஏன் உங்களால் யூஸ் பண்ண முடியல? இஷ்யூஸ் உங்களுக்கு இயற்கையாக பார்த்து லட்டு மாதிரி கையில் கொடுத்தாலும் உங்களால் ஏன் யூஸ் பண்ண முடியல? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை ஏன் உன்னால் யூஸ் பண்ண முடியல? ஒரு கோயம்புத்தூர் பாலியல் வன்புணர்வை ஏன் யூஸ் பண்ண முடியல? பிரச்சனைக்கா பஞ்சம். அப்போ எவ்வளோதான் உங்களுக்கு இஷ்யூஸ் வந்தாலும் உங்களால் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஜெயலலிதா போனதோடு அதிமுகவின் அரசியல் எதிர்காலமும் கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டதோ என்ற சந்தேகம் தான் இப்பொழுது வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதாவோடு அது முடிந்து போனது. அந்த அம்மா கடைசி அசம்பிளியில் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக இருக்கும். நாங்கள் 5 ஆண்டு கூட இல்லை. அதான் உண்மை. ஓபிஎஸ் போனது, சசிகலா அவர்கள் தனியாக, இதெல்லாம் அந்த பாக்கெட்ஸில் பாதிப்பை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக அவர் இதெல்லாம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். ஒன்றுபட்ட அதிமுக வித் ரெட்டை இலை சிம்பல்னா அது மந்திர கோல்லுங்க. ஒருபோதும் திமுகவால் எத்தனை கட்சியை சேர்த்தாலும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு திமுகவோட பலமே அதிமுக வாக்கு வங்கியில் விழுந்த ஓட்டை. ஒரு 30 தொகுதி லட்சம் ஆனால் கூட போதும், 20 தொகுதி லட்சம் கூட போதும். சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம். விட்டுருக்க கூடாது. அட்லீஸ்ட் கடந்த தேர்தலில் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸையாவது பண்ணுவாங்களா? தெரியலங்க, அது என்னால் அது உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இது களம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. யூகிக்கவே முடியல நம்மளால. அது இல்லாமல் சுக்கலாக உடையுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு 6ஆ உடையுது. 3-வே கண்டெஸ்ட்ல 6-வே கண்டெஸ்ட். இந்த கட்சிகளை சசிகலா, ராமதாஸ் எல்லாம் ஒரு 20 தொகுதியில் பாதிக்கிறாங்க. வேல்முருகன் ஒரு 5 தொகுதியில் பாதிக்கிறாரு. கிருஷ்ணசாமி ஒரு 5 தொகுதியில் ஒரு 30 தொகுதி இவங்க 4 பேரும் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியும் தான் எனக்கு தோணுது. அப்போ அது பெரிய லாஸ் தான் நம்மளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீட்டும் டஃப் ஃபைட் போகுது. நான் ஒன்று பாராட்டணுங்க, இதுவரை திமுகவோட வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு வெற்றி கை கூடுவது இயற்கையின் அருட்கொடைன்னு தான் தோணுது. அது நேச்சர்ஸ் லா. இயற்கை விதிப்படி பார்த்தா அவங்களுக்கு வெற்றி வரணும். அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க திமுக இப்படி ஒர்க் பண்ணி பார்த்ததே இல்லை. கலைஞர் இருக்கும்போது கூட அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகுதா? பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் பிஜேபி வர இல்லை ஒர்க் அவுட் ஆகுது. மைனாரிட்டிஸ் அது ஒர்க் அவுட் ஆகும். ஹிந்துஸ் இன்னமும் ஒர்க் அவுட் ஆகும். ஹிந்துஸ் மத்தியில் அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, ஹிந்துஸ் மத்தியில் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனில் அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. அது ஹிந்துஸ் மத்தியில் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான். மைனாரிட்டிஸ் மத்தியில் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி நாடு முழுவதும் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியா மாதிரி இருக்குது. ஸோ ஆன்டி பிஜேபியில் ஒரு ஸ்ட்ராங்காக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வெளிப்பார்வைக்கு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே நிறையா நடக்குது. பட் ஓப்பன் அலைன்ஸ் என்றைக்கும் போக மாட்டாங்க. ஸோ மைனாரிட்டிஸ் ஸ்டாலினை என்னமோ நம்புகிறாங்க. விஜய்க்கு ஒரு பேக்கெட்ஸில் போகலாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேங்க உங்களுக்கு, இந்த 11 நாள் இருக்குங்க. நாள் நெருங்க கடந்த காலங்களில் இப்படி வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இப்படி நின்றுடும். மற்றவங்களாம் கீழே போயிடும். அப்போ வரும்பொழுதுங்க ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் எனக்கு ஒரே கொஸ்டின் நின்றுடும். அப்படி நின்றுடுச்சுன்னா எனக்கு ஏடிஎம்கே ஓட்டு போடுறது தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. அந்த கேள்வி பிரதானமாக எழும் பட்சத்தில் அப்படி தான் எழுவும் நான் நம்புகிறேன். அப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் காணாமல் போயிடுவாங்க. திமுக வேணுமா வேணாமா, 5 வருஷம் ஆட்சி வேணுமா வேணாமா, இன்னொரு 5 இயர்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, இது ஒன்று தான் குறிக்கோள்னும் போது ஆவரேஜ் ஓட்டருக்கு தெரியுங்க அவன் என்ன தான் விஜய் சப்போர்ட்டராக இருந்தால் கூட அதிமுக போட்டால் தான் திமுக வீழ்த்த முடியும். அப்படி களம் ஸ்விங் ஆகுதுன்னா மாறலாம். அதுக்கு பட் வாய்ப்பு குறைவு. அது எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் வாய்ப்பு குறைவு. இந்த முறை அந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரிலாம் கூட களம் மாறும்லாம் உறுதியாக சொல்ல முடியும். இவ்வளவு தூரம் ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதுன்னா அடிச்சிடும், ஈஸியாக அடிச்சிடும். உடையுது இல்லை, சுக்கலாக உடையுது. The more cakes on the plate, the more pieces of cakes on the plate, advantage to DMK. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற சில பிரச்சனைகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஓட்டு பெரிய அளவு விஜய்க்கு போறதா சில பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அந்த பலத்தோட இன்னமும் அந்த கட்சிகள்லாம் இருக்கா? இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு பழைய பலம் இல்லை, 21 பலம் இல்லை. குறிப்பாக விசிகா ஓட்டு கணிசமாக விஜய்க்கு போகுதுன்றது உண்மை, 100% உண்மை. அது உண்மையா? விஜய் 100% உண்மை. நான் இது என்னுடைய கணிப்பு இல்ல. அது கொள்கை பேசக்கூடிய அரசியல் கொள்கையை வெங்காயங்க. இது தனி மனித சாகசங்களுக்கு ஒரு ரோல் உண்டு. இந்த தடவை போயிட்டு அடுத்த தடவை திரும்ப விஜய் திருமாவட்ட வந்தாலும் வந்துடுவான். இந்த தடவை அவன் விஜய்க்கு போயிடுவான். அதே விசிகாவோட வாக்கு வங்கியில் கணிசமான அளவு விஜய்க்கு போகுது, சந்தேகமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டு இருந்தவங்க சார் 4 எம்எல்ஏ இப்போ திமுக போராடி நான் என்னங்க பண்ண முடியும்?
நானா போய் தடுக்கிறாங்க. விஜய் வாக்குகள் பெரிய அளவில் விசிகாவிடமிருந்து தான் வருகிறது என்பது உண்மை. திருமாவளவனுடைய சமீப கால அந்த நிலைப்பாடுகள் பெரிய அளவில் கிரிட்டிசிசம்ஸை கொண்டு வந்திருக்கு. முரண்பாடுகளின் மூட்டையாகி போனார் திருமா. காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, முதல் நாள் ஒரு பேச்சு, அடுத்த நாள் ஒரு பேச்சு. தெரியுது அவருக்கு திமுக தன் கட்சியை விழுங்கி கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனால் அதற்கான மாற்று தெரியாததால் நாளொன்றும் நாளொரு பேச்சு பொழுதொரு பேச்சுன்னு பேசிட்டு இருக்காரு அவரு. அவர் நிறைய முரண்பாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறார். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இனிமேல் அமைதியாக தான் இருந்தாகணும். அவரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாருன்னு நம்ம பார்க்கணும். சமரசம் செய்யக்கூடிய தலைவர் அவர் இல்லைன்னு நிறைய சமரசம் இப்பயும் செஞ்சுட்டாருன்னு நான் சொல்லலைங்க. அவருக்கு அவருடைய கட்சி பெரிய அளவில் திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கு. யார் ஜெயிச்சாலும் திமுக சாதகத்துக்கு போறாங்க, சார்பு நிலைக்கு போறாங்க. எம்எல்ஏ எம்பிஸ் இப்ப கூட ஒரு காட்டுமன்னார் கோயில்ல ஒரு வேட்பாளரை போட்டிருக்காரு. அவருடைய சொந்த விருப்பத்துல தானே போட்டிருக்காரு. அது முதல்ல என்னங்க, ஒரு கட்சி தான் வேட்பாளர் நிறுத்தாம காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துது. கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ அது. முதல்ல தான் நிக்கிறேன்னாரு. முதல்ல ஏன் நிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் ஏன் அதை மறுபரிசீலனை பண்ணார். மிக கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் திமுகவிடமிருந்து. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கட்சியில அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆளுக்கா பஞ்சம் இருக்கு. காங்கிரஸோட வேட்பாளர் அவர், காங்கிரஸ் கட்சிக்காரர். இளையபெருமாள்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார், அவருடைய மகன். அவர் என்னதான் இளையபெருமாள் மகனா இருந்தாலும் அவர் அடிப்படையில் காங்கிரஸ்காரர். இன்னைக்கும் ஒரு காங்கிரஸ்காரர். அவரை நீங்க எப்படி விசிகா கேண்டிடேட்டா போடுவேன்? அப்ப விசிகாக்குள்ள அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், கோபம், அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல தலைவருடைய தனி உரிமையை பார்க்க முடியாது. அது வேறங்க. ஏத்துக்கிறான் தொண்டர், தனி உரிமை தான். ஆனா அதுக்காக நீ அவங்க வேலை செஞ்சவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க சீட்டு, அது உங்க கட்சிக்காரனா இருந்தா பரவாயில்ல, யாரா இருந்தாலும். இன்னொரு கட்சிக்காரர் அவர். விசிகா தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்கு. அந்த 8க்கு எவ்வளவு போராடினாங்க, 8க்கு அவ்வளவு போராடிட்டு அதுல ஒன்ன தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாருன்னா என்ன, அவர் இப்ப விசிகா மெம்பராகி தான் கான்டெஸ்ட் பண்ணிருக்கோம், நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் விசிகாவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் பிறப்பால் தலித் என்பதை தவிர விசிகா அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான காரணம் திரும்ப என்ன வந்தது? ஏன்னா பல பேர் அந்த கேண்டிடேட்ஸுக்காக போட்டிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு விசிகா தொண்டருடைய வாய்ப்பை தானே பறித்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் திரும்ப? அப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல நிலைப்பாடுகள்ல மாற்றம், மாறி மாறி நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வது. ஆனா திரும்ப இப்படிப்பட்ட ஒரு இயல்பை கொண்டவர் அல்ல, சூழல் அவர் அப்படின்னு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட இயல்பை கொண்டவர் அல்ல அவர். முதல் நாள் 6 மணி நேரம் விடிய 9 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய ராத்திரி 3 காத்தால 3 மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங்ல மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் கிட்ட காட்டுமன்னார் கோயிலில் தான் போட்டியிடலாமா வேணாமான்னு விவாதம் பண்ணிட்டு, போட்டியிடலாம்னு 90% சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் 3 நாள் போட்டு பல்ட்டி அடிச்சு அங்கே கொண்டு போய் இன்னொரு கட்சிக்காரனோட கொண்டு போய் வைக்கிறது. என்ன இதெல்லாம் அரசியல்? என்ன அரசியல்? இப்போ இந்த கடந்த சில தேர்தல் அறிவிக்கைக்கு பிறகு அவருடைய நடத்தை என்பது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவிடம் தன் கட்சியை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட போகக்கூடிய வாக்கு வங்கியை காப்பாற்றணும். இதுதான் அவருடைய டைலமா. இன்னைக்கு திமுகவோட கண்ட்ரோலுக்கு போகக்கூடிய மாநில நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பிக்களை தான் பக்கம் எப்படி இழுத்து காப்பாற்றுறது, இன்னொரு பக்கம் கட்சியோட வாக்கு வங்கியை விஜய் கபலீகரம் ஆகிட்டு இருக்கு, அதை எப்படி காப்பாற்றுறது? ஸோ தொண்டர்களையும் தன்னுடைய தலைவர்களையும், 2ஆம் கட்ட தலைவர்களையும், விஜய் கட்டையும் திமுக கட்டையும் போயிடாம காப்பாற்றக்கூடிய பெரும் பணியில தான் அவர் இருக்காரு. இன்னைக்கு சிக்கல் தான். முன்னாடி 6ல் 4 ஜெயிச்சாங்க, 8 ஏறுமா இறங்குமா? ஜோசியம் இல்லைங்க. நான் இந்த உள்ள வெளியே மங்காத்த விளையாட்டுக்கு நான் போக விரும்பல. இல்லை நீங்க கொஞ்சம் சரி இதுன்னு சொன்னீங்களே, அதை வச்சு கேட்டேன். அதை வச்சு நான் சொன்னேன்னா அவங்களுக்கு இன்னும் கோவம் வரும். ஏற்கனவே அவங்க கட்சிக்காரங்க மேலே கோவத்தில் இருக்காங்க. நான் எதையாவது சொல்ல போய் எதுக்கு அவங்க பொல்லா பண்ணுவாங்க? 4ஆம் தேதி பார்த்துடலாம். காங்கிரஸினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்போது, ஏன்னா அவங்களுக்கும் அந்த தொகுதி கிடைக்கல. விஜய் சொல்றாரு உண்மையான காங்கிரஸ்காரங்க எங்க கூட தான். அது நல்ல கேம் ஆடுறாரு அவர். ஆமாங்க, அது உண்மையும் கூட. அது பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக கூட்டணி விரும்பவில்லை. 21 நடந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் சத்தியமா 26 நடக்காது. அதுல சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. காங்கிரஸ் வாக்கு வங்கி 3%, 4%. அது 21 இருந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ கண்டிப்பா இருக்காது. இப்போ கண்டிப்பா அடிவாங்க. விஜய் பக்கம் கணிசமா போகுது. தட் இஸ் ட்ரூ. நிறைய விஷயங்களை பயன்படுது.